வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலாவதாக வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுகா கொருக்கை கால்நடை பராமரிப்பு பண்ணையின் செயல்பாடுகள் குறித்து கால்நடை பராமரிப்பு துறையின் துணை இயக்குனர் டாக்டர் டி தமிழ்ச்செல்வன் அவர்கள் விளக்கமளிக்கிறார். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. திருந்திய நெல் சாகுபடி குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை அவனியாபுரம் அஞ்சல் கீழ் மருத்துவக்குடி கிராம முன்னோடி விவசாயி எம் கும்பலிங்கம் தரும் விளக்கம். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல் மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி குமரவேல் தரும் வாத்து வளர்ப்பு பற்றிய தகவல்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டத்திற்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நெற்பயிர் விவசாயிக்கு முதன்மை பயிர் மட்டுமல்ல, நமக்கு உயிர் வாழ தலையாய உணவு தரும் பயிராகும். நெல்லின் தேவையை கருத்தில் கொண்டு அதன் மகசூலை அதிகரிக்க வேண்டி பல்வேறு வகை புதிய ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன. அவற்றில் திருந்திய நெல் சாகுபடி சிறப்பான இடம் பிடிக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் திருந்திய நெல் சாகுபடி பயிற்சியில் பங்கு பெற்று அதில் ஈடுபட்டு வரும் தஞ்சை மாவட்டம் அவனியாபுரம் அஞ்சல் கீழ் மருத்துவக்குடி கிராம முன்னோடி விவசாயி எம் கும்பலிங்கம் தனது சாகுபடி அனுபவங்கள் பற்றி கேட்டபோது, நான் வந்து ஒரு 15-20 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வருகின்றேன். முன்னாடி விவசாயம் செய்யும்போதெல்லாம் நான் வந்து சாதாரண முறையில் நடவு செய்து வந்துருந்தோம். நாற்று ஒரு ஏக்கருக்கு வந்து 30 கிலோவிலேருந்து 40 கிலோ வரைக்கும் விதையெல்லாம் தெளித்து அதை நான் ஆள் வைத்து பிடுங்கி நடவு செய்கிறதுக்கு ஆள் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து மகசூல் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு ஏக்கருக்கு வந்து 30 மூட்டை 35 மூட்டைலாம் எடுப்போம். இப்போ வந்து எனக்கு ஒரு 6-7 வருஷமாக இந்த திருந்திய நெல் சாகுபடின்னு இது பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு வந்து ஆடுதுறை நெல்லாராய்ச்சி மூலியமாகவும் வேளாண்மை துறை மூலியமாகவும் தெரிய வந்தது. இவங்களுடைய தொடர்பு நான் அதிகமாக எப்போதும் வந்து இவங்களுடைய தொடர்பு அதிகமாக வைத்திருப்பேன். இருந்தாலும் அதை பற்றி நடுனும்போது திருந்திய நெல் சாகுபடின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை இது பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து நான் இப்போ ஒரு அரை ஏக்கர் ஃபஸ்ட்டு பண்ணினேன். எனக்கு அது எப்படி, ஏன்னா அவங்க வந்து 2 கிலோ விதை போதுமா அளவுங்கிறாங்க. சரி, இதை எப்படி நம்ம பண்ண முடியும், நம்ம 20 கிலோவுக்கே நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, இந்த 2 கிலோவை வைத்து நம்ம பண்ணும்போது சரி இதை பண்ணி பார்ப்போன்ட்டு ஃபஸ்ட்டு முதல் வருஷம் வந்து ஒரு 10 சென்ட் பண்ணேன். நானும் அவங்களுடைய மாதிரிக்காக பண்ணிவிட்டு அவங்களுடைய செயல் விளக்கமும் ஆடுதுறை நெல்லாராய்ச்சி மூலமாக எங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்து என்னுடைய ஒத்துழைப்பை வச்சு அவங்களும் பண்ணாங்க. எனக்கு வந்து அவங்களுக்கு ஊக்கத்தொகை மாதிரியும் ஒரு 450 ரூபா பணமும் மணி ஆர்டர் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு மறாவது ஆண்டு வந்து நான் ஒரு அரை ஏக்கர் பண்ணினேன். சரி, அந்த 10 சென்ட்டை விட்டுட்டு அரை ஏக்கராக பண்ணினேன். அரை ஏக்கர் பண்ணதில் வந்து எனக்கு எங்களுடைய போர்வெல் தண்ணி வந்து உப்பு தண்ணி சார், சோடியம் பைகார்பனேட் வகை சேர்ந்தது. அதனால் எங்களுக்கு இந்த ஒரு நாற்று நடும்போது கொஞ்சம் கஷ்டமாக போகுது. ஒரு நாற்று வைக்கும்போது சில நாற்றுகள் சாக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பிறகு அதை சோடியம் பைகார்பனேட் அந்த தண்ணியை மாற்றுறதுக்காக ஜிப்சம், இந்த டேஞ்சா, தக்க பூண்டு இதெல்லாம் உழுது மடக்கி உழுது அந்த மண்ணை வந்து ஒரு 2 ஆண்டு வருஷத்துக்கு நிவர்த்தி பண்ணி திரும்பி மறுபடியும் என்ன பண்ணேன், ஒரு ஏக்கர் பண்ணினேன். பண்ணி திரும்பும்போது அந்த எஸ்ஆர்ஐ மெத்தடுக்கு 2 கிலோ விதையை பாய் நாட்டாங்கல் விட்டு
அதை வந்து பிடுங்கி ஆள் வந்து நாற்றுப்பறி ஆள்லாம் கம்மியாகும். நம்மளே பிடிங்கிக்கலாம். ஒரு பெண் லேபர் இருந்தால் போதும். அது ஒரு 2 பெண் லேபரை வச்சுட்டு பிடிங்க வேண்டி 22 சென்டிமீட்டருக்கு 25 சென்டிமீட்ரு வரிசைக்கு வரிசையும் செடிக்கு செடி 22 சென்டிமீட்டரும் வச்சு நட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வரிசை நடவு ஆள் வந்து ஆள் வந்து இதை வந்து நட முடிய மாட்டாங்கங்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாற்று வச்சு நடும்போது எங்களுக்கு அவங்கெல்லாம் 10 நாற்று ஒரு கையால் நடும்போது 10 நாற்று 8 நாற்று இப்படி வச்சு நட்டுவிட்டு ஒரு நாற்றை எடுத்து நடும்போது அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஒன்று என்ன தான் சொன்னாலும் அவங்க வந்து எங்களுக்கு ஆழமாக தான் நடுவோம். இது வந்து எஸ்ஆர்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா மேலால் நட சொல்கிறாங்க. மேலே நட்டால் வந்து அதிக தூர் நமக்கு நிறைய கிடைக்கும். இது ஆழமாக நடும்போது தூர் கட்டுறது வந்து கம்மியாகும். இவங்க இந்த ஒத்த நாற்றை நடும்போதும் பார்த்திங்கன்னா அதே ஆழமாக நட்டுடுறாங்க. எஸ்ஆர்ஐ நடவில் வந்து நம்ம வயல் எவ்வளோ மட்டமாக வச்சு பண்ணுறோமோ அதில் வந்து களை கட்டுப்பாடு நிறையா பண்ணலாம். நம்ம அதில் வந்து கோண விடுறது தள்ளுறதுக்கு களை எடுக்கிறது வந்து ஈஸியான இருக்கும். குறுக்கு நடுக்கில் இப்படியும் தள்ளலாம். இந்த கிராஸில் முடிஞ்சால் நான் சாமர்த்தியமாக நான் தள்ளியிருக்கேன். இந்த குறுக்கு உள்ளதுலையும் தள்ளியிருக்கேன். அது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்து. எனக்கு வந்து பவர் விடுற வச்சு தள்ளத்தை விட கையால் தள்ளுற இந்த கோண விடுறது வந்து எனக்கு பிடிச்சது. சராசரி பார்த்திங்கன்னா சாதாரண நடவில் பார்த்திங்கன்னா ஒரு 10 தூர் தான் இருக்கும். அதில் வந்து ஒரு சராசரி 40க்கு மேலே கிடைக்கிது தூர் வந்து. அதில் உரத்தட்டுப்பாடுன்னு பார்க்கும்போது நம்ம சாதாரண நடவுக்கு உரம் எவ்வளோ கொடுக்குறோமோ அதில் வந்து பாதி அளவு கொடுத்தா கூட போதும். கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா அதோட வயலோட தன்மை வந்து அந்த பசுமை வந்து மாறாமல் இருந்துக்கிட்டு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி கட்டுப்பாடு கம்மியாகும். அதுமாரி எலிவெட்டு சொல்கிற போது இதோட முதைகள் வந்து அந்த முதல் கட்டுறது வந்து குத்தாக இருக்கும். நிறைய இருக்கும் தூர் இருக்கிறதுனால அது எலி வெட்டுறதுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். மகசூல் பார்த்திங்கன்னா நம்ம இந்த நடவு வந்து 30 நாள் நடுறோம். சம்பா 40 நாள் வரைக்கும். குருவையெல்லாம் வந்து 30 அதே 20 நாளில் பறிக்கணுங்கிறாங்க. நம்ம 30 நாளைக்கு மேலே போயிடுது. இது வந்து நடவு நம்ம வந்து 15 நாளில் பிடிங்கி நட்டோம்னா எப்படி இருந்தாலும் 15 நாளில் கரெக்டாக நட முடியல எங்களால். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது. அதனால் ஒரு 18 நாள் ஆகிடுது. ஒரு 4 நாள் கூட போயிடுது. அதில் நடும்போது மகசூல் பார்த்திங்கன்னா இது அறுவடை கரெக்டாக 105 நாள் அறுவடை பண்ணிட்டோம்னா எஸ்ஆர்ஐயில் நடும்போது நமக்கு வந்து 95 நாளில் கூட அறுவடை வந்துடுது. எல்லா கதிர்களும் வந்து ஒத்தாப்பில் இருக்கும். அந்த ஒரே இப்போ ஒரு 3/4 அடி வச்சுக்கலாம். எல்லா கதிர்களும் 3/4 அடி இருக்கும். இந்த நம்ம சாதாரண நடவு பார்த்திங்கன்னா ஒரு கதிர் 3/4 அடி இருக்கும், ஒரு கதிர் 1/2 அடி இருக்கும், ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 3 இவ்வளோ கருது கூட இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு வந்து இதில் மகசூல் இதில் இப்போ 10 மூடை ஆகுதுன்னா அதில் ஒரு 15 மூடை கிடைக்கும். இப்போ ஏக்கருக்கு வந்து நாங்கள் 30 மூட்டை இருப்போம் சாதாரண இதில். என்னுடைய வயலை பொறுத்த வரைக்கும் அந்த எஸ்ஆர்ஐ நடும்போது 36 மூட்டை இருந்தேன். விவசாயி எம் கும்பலிங்கம் அவர்களை 09443733454 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். விவசாயிகளை பொறுத்தவரை கால்நடை வளர்ப்பு கணிசமான வருமானத்தை ஈட்டித் தரும் ஓர் உபத்தொழிலாகும். வேளாண் நிலத்திற்கு அருகிலுள்ள ஏரி, குளம் மற்றும் நிலங்களின் கடைமடை பகுதிகளில் வழிந்தோடும் தண்ணீரிலும் வாத்து வளர்ப்பு ஓர் வளமான தொழிலாக அமைந்துள்ளது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டம் கால்நடை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் அமைந்துள்ள வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி. குமரவேல் அவர்களிடம் வாத்து வளர்ப்பின் வழிவகைகள் பற்றி கேட்டபோது, வாத்து வளர்ப்பு தற்சமயத்தில் வேளாண் பண்ணையாளர்களிடையே ரொம்ப ஒரு வரவேற்பு பெற்ற தொழிலாக இருந்து வருகிறது. இதில் வாத்து இறைச்சி உண்மையில் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதனால இதனுடைய தேவையும் அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். இதில் வாத்து வளர்ப்பு தேவையான தொழில்நுட்பங்களை நம்ம வேளாண் அறிவு நிலையத்தின் மூலயமாக கொடுத்து வருகின்றோம். அதில் முக்கியமாக வாத்து வளர்ப்பில் இறைச்சிக்காக வளரக்கூடிய வளர்ப்பு முறையிலும் முட்டைக்காக சில ரகங்களையும் வளர்க்கலாம். முட்டைக்கேற்ற ரகங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காக்கி கேம்பல் எனப்படக்கூடிய ரகமும் இந்தியன் ரன்னர் எனப்படைய ரகங்கள் வாத்து முட்டைக்கென்று இருக்கக்கூடிய ரகங்கள் என்று சொல்லலாம். இதில் நாட்டுக்கோழிகளை காட்டிலும் வாத்தில் கிடைக்கக்கூடிய முட்டைகளின் எண்ணிக்கை 2-3 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அதே சமயத்தில் முட்டைகளுடைய எடையும் அதிகமாக இருக்கிறது. அதனுடைய முட்டையிடும் காலமும் 2 வருடங்களுக்கு மேலாக லாபகரமாக இடக்கூடிய தன்மை இருக்கனால முட்டைக்காக வளர்க்கக்கூடிய பண்ணையாளருடைய ஆர்வம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். இறைச்சிக்குன்னு எனக்கூடிய ரகம்னு பார்த்திங்கன்னா ஒயிட் பெக்கின் இறைச்சி வாத்து அப்படிங்கிற ரகம் மிகவும் பிரபலமான ரகம் சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் 42 நாட்களில் 2லேருந்து 2.5 கிலோ எடை தரக்கூடியது. தீவன மாற்றுத்திறன் பார்த்திங்க அப்படின்னா
2.5லிருந்து 3 வந்துட்டு இருக்கிறது. இவ்வாறாக குறைவான தீவன மாற்றுத்திறனில் நல்ல ஒரு குறுகிய காலத்தில் இறைச்சி தரக்கூடியதுனால இந்த ஒயிட் பக்கிங்கிற ரகம் வந்துட்டு மக்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வளர்த்துக்கிட்டு வராங்க. இதில் இன்னும் முக்கியமான தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை வளர்ப்பு முறையில் புறக்கடையிலும் வளர்க்கலாம், வணிக ரீதியிலாக ஆள்குள்ள முறையிலும் வளர்க்கலாம். புறக்கடையில் வளர்க்கும்போது இதுக்கு பெருசாக வந்துட்டு அந்த குஞ்சு பராமரிப்பு முறையோ தீவன முறையோ நம்ம பின்பற்ற தேவையில்லைன்னே சொல்லலாம். ஆனால் வணிக நோக்கில் வணிக ரீதியாக வளர்ப்பு முறைன்னு சொல்லிங்க அப்படின்னா இதனுடைய குஞ்சு பறிப்பு முறையும் தீவன மேலாண்மையும் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். இதில் குஞ்சு பராமரிப்புன்னா, இப்போ ஒரு குஞ்சு பறிப்பானது இன்குபேட்டர்லேருந்து வாத்து குஞ்சுகளை வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான வெப்பம், அதாவது ஹீட்டு அப்படின்னு கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதை தட்பவெப்பநிலைக்கு ஏற்றவாறு 2 வாரங்களுக்கோ இல்லை 3 வாரங்களுக்கோ கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். இதன் மூலயமாக குஞ்சுகள் வந்துட்டு இறப்பிலிருந்து தவிர்த்து நல்ல ஒரு உடல் வளர்ச்சியை வந்துட்டு அடையும். அதுக்கப்புறம் வளர்பருவத்தில் வந்துட்டு வாத்துங்களை வந்துட்டு வெளியில் விட்டு வந்துட்டு வளர்க்கலாம். அதுக்கு ஏற்றவாறு கொட்டகையில் அமைப்போ அல்லது ஆழ்குளத்திலோ வைத்து வாத்துக்களை வந்துட்டு வளர்க்கலாம். இன்னும் வணிக ரீதியில் வளர்க்குறவங்க வந்துட்டு கூண்டு முறைகளை கூட ரொம்ப ஏற்றதாக இருக்குன்னு சொல்லலாம். ஆழ்குள முறையில் வளர்க்கும்போது ஒரு வாத்துக்கு ஒரு 2லிருந்து 3 சதுரடி வந்துட்டு தேவைப்படுகிறது. அதுக்கேற்றவாறு கொட்டகைகளை அமைத்து வாத்துக்களை வந்துட்டு வளர்க்கலாம். இதுக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அதனுடைய ஹேபிட்டுக்கு தகுந்த மாதிரி அதில் நீந்தி இருக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி வசதி இருந்தாலே போதும். ரொம்ப அதிகப்படியாக தண்ணி இருக்கணும் தேவை கூட இல்லைன்னு சொல்லலாம். தீவன பராமரிப்பு அதில் மிக முக்கியமாக வேண்டியது சரிவிகித தீவனம் கொடுத்துட்டு இருந்தோம்னா தான் அவருடைய முட்டைகள் எண்ணிக்கையை வந்துட்டு சரியாக இருக்கும். இறைச்சிகளுடைய அடையிற நாள் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய 42 நாளில் 2லிருந்து 2.5 கிலோ வரைக்கும் அடைக்கும். சரிவித தீவனம் அப்படின்னா மாவு சத்து தரக்கூடிய மக்காச்சோளம், புரத சத்து தரக்கூடிய புண்ணாக்கு வகைகள், நார் சத்து தரக்கூடிய தவிடு வகைகளையும் சேர்த்து அது கூட தாது உப்பு கலவையில் 1லிருந்து 2% சேர்த்துக்கொண்டு உப்பு ஒரு 0.5லிருந்து 1% வரைக்கும் சேர்த்துக்கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு 50லிருந்து 70 கிராம் வரைக்கும் ஒரு வாத்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு உடல் வளர்ச்சி இருக்கும். முட்டைகளும் வந்துட்டு நல்ல தரமானதாகவும் குஞ்சு பறிக்கிறதுக்கு ஏற்ற வகைகளாகவும் இருக்கும். அடுத்து முக்கியமாக நான் வாத்து வளர்ப்பில் நோய் தடுப்பு முறைகள்னு பார்த்திங்கன்னா, வாத்து கொள்ளை நோய் இல்லை பூஞ்சா நோய், அப்படி 2 நோய்கள் வந்து அதிகமாக பாதிப்பு இருக்கும். பூஞ்சா நோய்களிலிருந்து வாத்துக்களை காப்பாற்றுறதுக்கு தீவனத்தை பூஞ்சானில் பாதிக்க இல்லாத அளவுக்கு இல்லை தீவனத்தை வந்துட்டு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். முக்கியமாக மக்காச்சோளத்தில் பூஞ்சான் பாதிப்பு பூஞ்சான் நச்சு இல்லாத மக்காச்சோளத்தை கலக்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா பூஞ்சானால் அதிகப்படியாக வாத்துகள் இறக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக குஞ்சுகள் இறப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வாத்துக்கொள்ளை நோயினாலும் வாத்துகள் வந்துட்டு இறப்பு அதிகமாக இருக்கும். அதற்கு தடுப்பூசி இருக்குது. அந்த தடுப்பூசிகளை போட்டுக்கொள்வதன் மூலமாக அந்த நோய்களினால் இறப்பதிலிருந்து வாத்துக்களை வந்து தவிர்க்கலாம். இவ்வாறாக வாத்து வளர்ப்பில் நம்ம எதற்காக வாத்துக்கள் வளர்க்கும், இறைச்சிக்காகவா அல்லது முட்டைக்காகவா அப்படிங்கிற விஷயத்தை பண்ணையாளர்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதோட எண்ணிக்கையை தகுந்த மாதிரி புறக்கடைகளாகவோ அல்லது வணிக ரீதியில் ஆழ்குள முறையிலோ அல்லது கூண்டு முறைகளோ வளர்த்து நல்ல ஒரு லாபத்தை ஈட்டலாம் என்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. மேலும் தகவலுக்கு நமது வேளாண் அறிவியல் நிலையம் நாமக்கல் உள்ளது. அங்கே நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும் பயிற்சிகளிலும் வந்துட்டு கலந்து கொள்ளலாம். மேலும் விவரம் பெற டாக்டர் வி குமரவேல் அவர்களை 09658657555 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா.
மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. உழைக்கிறதுல பட்டைய கலப்போம், அப்படியே ஹீரோ மாதிரி. கேள்விப்பட்டியா? ரொம்ப உறுதியானதாமே. உறுதியில் பிளஸ். தேசிய அளவுல பெரிய ஹீரோமே. ஆமா, அலுப்பே இல்லாம சிறப்பா ஓடிக்கிட்டே இருக்கும். மைலேஜிலும் பிளஸ். இதோ சக்தி வந்தாச்சு. அட சக்தி, நீ இப்ப பெரிய ஆளாயிட்ட. பிளஸோட மகத்துவம் இருந்தா எல்லாமே சாத்தியம்தான். வழங்குகிறோம் MRF சக்தி லைஃப் பிளஸ். பிளஸ் இன் மகத்துவம். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 25 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 36.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 25.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 54.1% காற்றின் வேகம் மணிக்கு 2.6 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 18.8% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31.5% மழை அளவு 2 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 429.5 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 4007.1 ஹெப்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 5.6 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். அம்மா, சோறு போடுமா? கொஞ்சம் பொறுக்கண்ணே, இன்னும் பருப்பு வேகவே இல்ல. கவலைப்படாத கண்ணம்மா, இனிமே பருப்பு நல்லா வேகும். புரியலைங்களே. இனிமே NFSM கீழே பருப்பு மகசூலை பெருக்கிற வழிகளை காட்டுறதுக்காக நாடு முழுக்க 1000 இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல நம்ம பகுதியும் வருது. அதனால நமக்கு என்ன பயன்? நம்ம 5 ஏக்கர் நிலத்துக்கான உரம், பூச்சிக்கொல்லி, அப்புறம் தரமான விதையெல்லாம் வச்ச மினிக்கிட்டும் கிடைக்கும்ல. இத்தனை பயிர் பருப்பு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய? கண்ணம்மா, இப்ப அரசாங்கம் பயிர் வகை பயிர்களோட ஆதரவு விலைய நல்லா வசதிருக்கு. அதோட அதை வாங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கு. இதனால நம்ம வருமானம் பெருகும்ல. நம்ம பிள்ளையும் நல்ல பள்ளிக்கூடத்துல படிச்சு பெரிய விவசாய விஞ்ஞானி ஆகும். உழைக்கிறதுல பட்டைய கலப்போம், அப்படியே ஹீரோ மாதிரி. கேள்விப்பட்டியா? ரொம்ப உறுதியானதாமே. உறுதியில் பிளஸ். தேசிய அளவுல பெரிய ஹீரோமே. ஆமா, அலுப்பே இல்லாம சிறப்பா ஓடிக்கிட்டே இருக்கும். மைலேஜிலும் பிளஸ். இதோ சக்தி வந்தாச்சு. அட சக்தி, நீ இப்ப பெரிய ஆளாயிட்ட. பிளஸோட மகத்துவம் இருந்தா எல்லாமே சாத்தியம்தான். வழங்குகிறோம் MRF சக்தி லைஃப் பிளஸ். பிளஸ் இன் மகத்துவம். கால்நடை பராமரிப்பு என்பது விவசாயிகள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்றாகும். கால்நடைகள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அதன் உழைப்பால் கிடைக்கும் பலனும் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுகா கொருக்கை கால்நடை பராமரிப்பு பண்ணையின் செயல்பாடுகள் குறித்து கால்நடை பராமரிப்பு துறையின் துணை இயக்குனர் டாக்டர் டி தமிழ்ச்செல்வன் அவர்கள் விளக்கமளிக்கிறார். திருவாரூர் மாவட்டத்தில்
உள்ள கால்நடை பராமரிப்புத்துறையின் கீழ் இயங்கும் இந்த பண்ணையை பற்றின இதெல்லாம் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன். இந்த பண்ணை வந்து 1959 வருஷம் ஆரம்பித்தது. இது வந்து அங்கே ஒரத்தநாடு பண்ணையோட அனக்ஷர் ஃபார்மாக அது வந்து ஆரம்பித்தாங்க. இதோட பண்ணையோட நோக்கங்கள் என்னென்னு சொல்லப்போனால், இந்த ஏரியாவில் உள்ள உம்பலாச்சேரி மாட்டோட தனித்தன்மை கெடாமல் இதோட பாரம்பரியத்தை காப்பாற்றணும். அதான் இதோட மெயின் நோக்கம். இந்த இனம் அழிஞ்சிடக்கூடாது, இந்த பாரம்பரியத்தை காப்பாற்றுறவங்க தான் இந்த பண்ணையோட மெயின் நோக்கம். ரெண்டாவது வந்து இங்கே உள்ள விவசாயிகளுக்கு வந்து இனவிருத்திக்காக வந்து காளகனுடைய நாங்கள் விற்பனை பண்ணுறோம். அது அரசு விலையில் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து உங்கள் விவசாயிகளுக்காக தேவையான தொழு உரங்களை வந்து டன் வந்து 450 ரேட்டுக்கு வந்து நாங்கள் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இங்கே உள்ள மகாராஷ்டிரா பஃபலோ கிராஸ் இருக்குது. அதை வந்து விவசாயிகளுக்கு எங்கள் பண்ணையோட தேவைக்கு போக வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை வந்து விவசாயிகள் கரணைகளாகவும் நாங்கள் அங்கே விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பண்ணையில் உற்பத்தி பண்ணுற பாலை இங்கே உள்ள பண்ணை உற்பத்திக்கு போக மிச்ச பாலை வந்து இங்கே அங்கே பொதுமக்கள் உற்பத்தி பொதுமக்கள் விநியோகம் அதெல்லாம் போக வந்து சூரமங்கலம் பால் சொசைட்டியை நாங்கள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பண்ணை உம்பலாச்சேரி மாடுங்கிறது வந்து கொஞ்சம் ஃபெரோசியஸான உள்ள மாடு. இந்த உம்பலாச்சேரி மாட்டே வந்து 4 வகையாக சொல்லுவாங்க. கணபதியான் மாடு, ஆட்டுக்காரி மாடு, சூரியங்காட்டு மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த ஒருத்தவங்க யார் வளர்த்தாங்களோ அந்த உங்களோட பேரை வச்சு அந்த வழித்தோன்றல் மூலம் பரம்பரையாக அதை அவங்க வச்சுருப்பாங்க. இப்போ கணபதியா பிள்ளை வளர்ந்தது வந்து கணபதியா மாடு, கோவிந்தா பிள்ளை வளர்ந்தது வெண்ணா மாடு, அந்த மாதிரி வச்சுட்ருப்பாங்க. எல்லா மாடுமே இந்த மாடுகள் வந்து ரொம்ப வெறிக்கும் தன்மை உடையது. இந்த உம்பலாச்சேரி மாட்டை பற்றி சொல்லணுன்னாக்கா அதோட அங்க அடையாளங்கள் பார்த்திங்கன்னா முதல்ல நெத்தி சுட்டி இருக்கும். அடுத்தது அந்த 4 கொழும்புலேயே வந்து ஷூ சாக்ஸ் போட்ட மாதிரி ஷூ சாக்ஸாக பேருன்னு சொல்லுவோம். 4 கொழும்பு வந்து அங்கே அந்த வெண்க சாக்ஸ் போட்ட மாதிரி ஒரு அப்பேரன்ஸ் இருக்கும். வால் வந்து பெரும்பாலும் வெள்ளையாக இருக்கும். மயில மாடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாட்டை வந்து தஞ்சாவூர் மொட்டை மாடு, மூல மாடு, ஜாதி மாடு இப்படியெல்லாம் பேசுவாங்க. அப்படி இந்த மாட்டோட தனித்தன்மை என்னன்னாக்கா இதோட காளை மாடு, அதாவது அது ஆண்மை நீக்கம் செய்யப்பட்டு அது வந்து கொம்பு நீக்கம் செய்யப்பட்டு அதை வண்டிக்காக வச்சுருப்பாங்க. அந்த வண்டி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் வந்து அங்கே 2 டன் வச்சுக்கிட்டு 20 கிலோமீட்டர் கூட வந்து அது கொஞ்சம் அசராமல் அது பாட்டு நல்லா வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். உழவுப்பையும் பார்த்திங்கன்னா மதியம் 2 மணிக்கு கூட இங்கெல்லாம் வந்து உழவு செஞ்சுட்ருக்கிற மாடு வந்து இந்த உம்பலாச்சேரி மாடை தான் வந்து நாங்கள் உழவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. பால் இருந்து பார்த்தா பாலோட கறக்கும் தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 1.5 லிட்டர்லேருந்து அங்கே 2 லிட்டர் வரைக்கும் தான் அந்த மாடு கறக்கும். ஆனால் இதோட கொழுப்பு சத்து வந்து கிட்டத்தட்ட 4.5% 5% வரைக்கும் கொழுப்பு சத்து இருக்கும். அந்த எஸ்என்எஃப் கூடிய அந்த இது வந்து கிட்டத்தட்ட 8% இருக்கும். இந்த உம்பலாச்சேரி மாட்டில் வந்து ஒரு தனித்தன்மை என்னென்னா இதில் வந்து வியாதிகள் வந்து அதிகமாக வர நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட அந்த உண்ணிகளால் வரக்கூடிய வியாதிகள் வந்து இது கம்மி. ஏன்னாக்கா மற்ற எந்த மாட்டுக்கும் இல்லாத குணம் வந்து இந்த மாட்டுக்கு இருக்குது. எப்படின்னா ஒரு ஈ வந்து அதை மேலே உட்காந்துச்சுன்னா அந்த தோலை மட்டும் அந்த ஈ உட்காந்த இடத்த மட்டும் அப்படியே அசைச்சு அந்த ஈயை விரட்டி விட்டுரும். அந்த மாதிரி தன்மை அந்த உம்பலாச்சேரி மாட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் அந்த கொசுக்கடினால் பரவக்கூடிய அந்த எந்த வியாதியுமே இதுக்கு வந்து பெரும்பாலும் வர்றதில்லை. எந்த மாடு ரொம்ப டொசைலான இப்போ அதாவது நம்மளோட பழக்கப்படுத்தக்கூடிய மாடுகள் மட்டும்தான் பால் கறக்க முடியும். மற்ற மாடுகள்லாம் பால் கறக்க முடியாது. அதெல்லாம் வந்து கண்ணுக்குட்டிக்கு அப்படியே பால் விட்டுருவோம். அந்த பறக்கக்கூடிய பாலை தான் நாங்கள் வந்து இங்கே வந்து விநியோகம் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம். விவசாய பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 50 ஏக்கர் வந்து நாங்கள் வந்து மகாராஷ்டிரா பஃபலோ கிராஸ் போட்டிருக்கோம். அந்த மகாராஷ்டிரா பஃபலோ கிராஸ் வந்து வேறு எந்த பண்ணையும் அதிகமாக வர்றதில்லை. ஏன்னா இங்கே வந்து உப்பலை அந்த தண்ணி இருக்குன்னா தண்ணி வந்து தேங்கிடும். மழை பெஞ்சால் தண்ணி தேங்கி நிற்கும். கீழே ஈல மண்ணுக்கு தான் தண்ணி தேங்கிடும். காஞ்சி போன பில்லு திருப்பி மழை பெஞ்சப்போ வந்து திருப்பி உயிர் வந்துடும். அந்த மாதிரி அதனால் வளர ஆரம்பிச்சிடும். அந்த 50 ஏக்கர் வந்து இந்த பண்ணையில் இருக்குது. வேறு எந்த பண்ணையிலும் அதிகமான புல் இருக்குது. இந்த புல்லை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட போன வருஷமே 1400 டன் வெட்டியிருக்கோம். இப்போ வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா அந்த பண்ணையில் வந்து 459 மாடு இருக்குது. அந்த பால் மாடுகளும் 54 மாடு இருக்குது. கிடேரிகள் வந்து 128, கன்றுகள் வந்து 128, மொத்தம் வந்து 459 மாடு இருக்குது. இல்லை சராசரியாக ஒரு மாதம் வந்து 600 லிட்டர் பால் எங்களுக்கு மாதம் வருது. பொதுமக்கள் விற்பனைக்கு வந்து ஒரு 110 லிட்டர் கொடுத்துட்றோம். அப்புறம் மீதியம் உள்ள அந்த பால்லாம் சூரமங்கலம் சொசைட்டி கொடுத்துட்றோம். இது வரைக்கும் நம்ம இந்த உம்பலாச்சேரி மாடுகளை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த கன்றுக்குட்டிகளை பற்றி பார்ப்போம். இப்போ அந்த கன்றுக்குட்டிலேயே பிறந்தப்போ வந்து ஒரு கலர் இருக்கும், 3 மாதத்தில் ஒரு கலர் இருக்கும், 6 மாதத்தில் ஒரு கலர் வரும். அந்த மாதிரி கன்றுக்குட்டியோட அந்த கலர் மாறக்கூடிய தன்மை வந்து இந்த உம்பலாச்சேரி மாட்டில் மட்டும்தான் உண்டு. அந்த உம்பலாச்சேரி மாட்டில் வந்து கன்றுக்குட்டி வந்து போட்ட உடனே வந்து ப்ரௌன் கலராக இருக்கும். அது வந்து 3 மாதத்தில் வந்து அதோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த உம்பலாச்சேரியோட கலர் வந்து அந்த பழைய உம்பலாச்சேரி கலருக்கு மாறி வரும். இது வந்து மற்ற எந்த விலங்குகளும் இல்லாத ஒரு குணம் இதுகிட்ட இருக்குங்க. அதனால் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த உம்பலாச்சேரி கன்றுக்குட்டி. இந்த கன்றுக்குட்டிக்கு இந்த நெத்தி வெள்ளை, இந்த கால் வெள்ளை, இந்த இதெல்லாம் வந்து இதோட டிப்பிக்கல் கேரக்டரு. அந்த உள்ள மாட்டில் வந்து எந்த அனிமலுக்குமே இப்போ சிந்தி மாடு, ஜெர்சி மாடுனாக்கா பிறந்தப்போ எந்த கலர் இருக்கோ அதே கலர் தான் வரும். உம்பலாச்சேரி பிரீடுக்கு மட்டும்தான் முதல்ல இந்த கலருக்கு வரும்.
அடுத்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். 3 மாதத்துக்குள்ளே உள்ள கன்றுக்குட்டி அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி அதுலேருந்து கலர் சேஞ்ச் வந்துருக்கு. இந்த மாதிரி அந்த கண்டுக்குட்டி ஸ்டேஜ்லேயே 3 தடவை மாறுறது வந்து இந்த இனத்துக்கு மட்டும்தான். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து 6 மாதம் வயசு. அது கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த உம்பளாச்சேரி கலருக்கு இப்போ தான் வந்திருக்கு. அதுதான் அந்த நெத்தி வேலை அந்த கலரை வந்து உண்மையான உம்பளாச்சேரி கலர் என்னமோ அந்த கலருக்கு வந்து இப்போ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த விவசாயிகளுக்கு வந்து இந்த கன்றுக்குட்டியை வந்து விரும்பி கேட்குறாங்க. அந்த இயற்கை ஆர்வலர்கள் வந்து இந்த கன்றுக்குட்டியை வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அதோட இதோட சாணத்தில் பார்த்திங்கன்னா மற்ற மாட்டோட சாணத்தில் வந்து 300ஓட எண்ணிக்கை அந்த கிருமிகள் இருக்குன்னாக்கா இதில் 3000த்துக்கு மேற்பட்ட கிருமிகள் இருக்கும். இதை வந்து அந்த பஞ்சகவியம் செய்கிறதுக்கு மற்ற இயற்கை ஆளவர்களை வந்து அந்த விவசாயம் செய்கிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப வெளிதூரத்தில் நம்ம தொலை தூரத்தில் வந்து இங்கே வந்து எங்கள்கிட்ட தொலைதூரத்தை வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த கன்றுக்குட்டி வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் எப்படி விற்பனை பண்ணுறோம்னா நாங்கள் வந்து மூப்படையில் நாங்கள் அந்த விண்ணப்பங்கள்லாம் பெற்று நாங்கள் வச்சுக்கிறோம். அந்த கன்றுக்குட்டி தேவையானப்போ அவங்களுக்கு அந்த பதிமூப்பு அங்கே அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து அந்த கன்றுக்குட்டி வந்து அவங்க விவசாயிகளுக்கு வந்து அரசாங்க வேலைக்கு வந்து நாங்கள் விற்பனை பண்ணி இனவருத்தி விற்பனை பண்ணுறோம். இப்போ கடந்த 2 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து இனவருத்தி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த காளைகள் வந்து இங்கேருந்து வந்து ஈச்சங்கோட்டை அந்த உயர்ந்த கால்நடை பெருக்கு பண்ணையில் கொண்டு வச்சு அங்கே வந்து அதுக்கு வந்து கலெக்ஷன் பண்ணி இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து சப்ளை பண்ணி உம்பளாச்சேரி மாடோட அது வந்து தேவைப்படுறவங்க எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த பண்ணையில் வந்து 12 குளம் இருக்குது. அந்த குளத்தோட தண்ணியை வச்சு தான் நாங்கள் வந்து புல் வளர்க்குறது மாட்டுக்கு கொடுக்குறது எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த 12 குளத்துலேருந்து மீன்பாசி குத்தகையாக வந்து மீன்பாசிக்கு நாங்கள் ஏலம் விடுறோம். அது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நாங்கள் வந்து ஏலம் விட்டுக்கிட்டுருக்கோம். மேலும் இந்த உம்பளாச்சேரி மாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் இருந்தாக்கா துணை இயக்குனர் கால்நடை பண்ணை கொருக்கை திருத்துறைப்பூண்டி தாலுக்கா திருவாரூர் மாவட்டம் பின்கோடு 614711 என்ற முகவரிக்கு நீங்கள் வந்து கடிதத்தின் மூலம் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் வந்து 0436295565 என்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னாக்கா எல்லா வாரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் தகவல்கள் பெற டாக்டர் டி தமிழ்ச்செல்வன் அவர்களை 0436295565 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில் சுவை எனும் இன்பத் தோட்டத்தில் வளர்ச்சி எனும் பாதையில் மலர்ந்திருக்கும் புன்னகையில் பசுமையான செடிகளில் பெரிய பெரிய வர்த்தகங்களில் தேனீக்களின் ரீங்காரத்தில் மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில் NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 7/5/2015 வியாழக்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. உழவன் அங்காடி விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோருக்கான ஓர் சந்தை. ஈரோடு மாவட்டம் சக்தி மெயின் ரோடு விவசாயி எஸ் ஆனந்தன் தரும் செய்தி. கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காவிரி பாசன பகுதியில் நெல் உற்பத்திக்கு மண் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து முனைவர் ஏ சரவணன் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.